தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருந்தார்கள். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த சேர் செய்த பிறகு அது வெகுவாக குறைந்து விட்டது. 2020 2000 ஆண்டுகளில் இறந்தவர்கள் எல்லாம் இன்னும் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நீக்கிவிட்டார்கள். இப்பொழுது ஒரு புதிய வாக்காளர் பட்டியல் தயாராகிவிட்டது. கிட்டத்தட்ட 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எந்த பிரிவிலே எவ்வளவு இருக்கிறார் என்பது குறித்த ஒரு சிறப்பு வரைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வரைகளிலே நேரடியாக செல்லும்போது மிக விரிவாக அந்த வரைகளில் யார் யாருக்கு என்னென்ன பிரிவிலே இருக்கிறார்கள், இதுதான் வயது வாரியாக வாக்காளர்கள். தமிழகத்திலே வயது வாரியாக உள்ள வாக்காளர்கள் 18 - 19, அது மொத்தமே நீங்கள் பார்த்தால் முதல் முறை வாக்காளர்கள், முதன் முறையாக வாக்களிக்கப்பவர்கள் 18 to 19 பார்த்தீர்கள் என்றால் 14,59,039 மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறார்கள். அந்த 18 - 19 20 - 29 பார்த்தீர்கள் என்றால் குறிப்பிடத்தக்க கிட்டத்தட்ட 1,07,18,457 பேர் இருக்கிறார்கள். 30 - 39, 40 - 49 இதுதான் நாம் மிடில் ஏஜ் என்று எடுத்துக்கொள்வது. 30 - 49 வரை உள்ளவர்கள் மிடில் ஏஜ், நடுத்தர வயதினர். இது பார்த்தீர்கள் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பாருங்கள், பல 2 கோடிக்கு மேல் செல்கின்றார்கள். அதே போன்று சீனியர் சிட்டிசன்ஸ் 50 - 69 அவர்களும் கிட்டத்தட்ட 1,69,00,000 வந்து விடுகிறார்கள். 70+ சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்கள் ஒரு 44 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று இதை பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. இதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தவர் எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு என்பது மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்தின், இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையிலே இந்த சார்ட், இந்த அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக நாம் பார்க்கலாம் இதில் யாருக்கு எவ்வளவு வாக்கு, எந்தெந்த பிரிவினர் எவ்வளவு வாக்கு என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இனி இளைய தலைமுறை, அதாவது 18 வயது முதன்முறையாக வாக்களிக்க போவதிலிருந்து அந்த 29 வயது வரை உள்ளவர்கள் இளைய தலைமுறை என்ற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த இளைய தலைமுறைக்கு எவ்வளவு பேர் வாக்களிக்கிறார் என்பதை நாம் அடுத்த கார்டிலே பார்க்கலாம். மிக தெளிவாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம். அது ஹைலைட் ஆகியிருக்கிறது. அந்த முதல் 2 மட்டும் மிக தெளிவாக ஹைலைட் செய்திருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 1 கோடியே, அந்த இளைய தலைமுறை மட்டும் 1,77,496 பேர் இருக்கிறார்கள். இளைய தலைமுறை யூத் ஓட் என்றால் இவ்வளவு இருக்கிறது. அதில் ஆண் பெண் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆண்கள் எடுத்தால் 62,55,456, பெண்கள் என்று எடுத்து பார்த்தால் 59 லட்சத்து முதன்முறையாக, இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது முதன்முறையாக பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருப்பது இளைய தலைமுறையில். இளைய தலைமுறை வாக்காளர்களிலே பெண்களை விட, இளம் பெண்களை விட இளம் ஆண்களுடைய வாக்குகள் அதிகம் இருக்கிறது. ஆண்கள் 62,55,456, பெண்கள் என்று பார்த்தால் 59,19,396 பேர் இருக்கிறார்கள். மிக தெளிவாக இளம் பெண்களை விட இளம் ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இதுதான் யூத். இந்த முறை வாக்களிக்க போகும் யூத் என்று பார்த்தால் 1,21,77,496 பேர் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை பேர் வாக்களிப்பார்கள், யாருக்கு வாக்களிப்பார் என்பதையெல்லாம் நாம் அலச போகிறோம். ஆனால் தற்போதைக்கு யூத், இந்த தேர்தலில் யூத்தினுடைய பங்களிப்பு என்பது இவர்கள்தான். 1,21,77,496 பேர் தான் வாக்களிக்க போகிறார்கள். தெளிவாக அட்டவணையில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்ததாக மிடில் ஏஜ் யூத்தை பார்த்தோம். அடுத்து மிடில் ஏஜ் எவ்வளவு பேர் என்று பார்க்கலாம். மிடில் ஏஜ் என்றால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 30 வயதிலிருந்து 49 வயது வரை, 30 - 49 வயது வரை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் என்று பார்க்கிறோம். இதில் மிக தெளிவாக 2 கோடியே, இரண்டையும் சேர்த்தால் 30 - 42 பார்த்தால் 2,13,713 பேர், 733 பேர் இருக்கிறார். கிட்டத்தட்ட 2,35,00,000, 2,35,00,000 பேர் இருக்கிறார்கள். இதில் ஆண்கள் பெண்கள் என்று பார்த்தால் இதில் வழக்கம் போல் பெண்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். பெண்கள் 1,20,30,004 பேர், ஆண்கள் 1,14,79,665 பேர் இருக்கிறார்கள். எனவே மிடில் ஏஜ் பாப்புலேஷன் இதுதான் மிக முக்கியமானது. இந்த தேர்தலிலே அதிக வாக்கு பலத்தை கொண்டவர்கள் இந்த மிடில் ஏஜ் என்று அழைக்கப்படுகின்ற 30 வயதிலிருந்து 49 வயது வரை உள்ளவர்கள் தான் முக்கியமானவர்கள். என்றால் இவர்கள் தான் 2,35,13,733 பேர் இருக்கிறார்கள்.
இவர்களின் வாக்கு மிக முக்கியமான பங்காற்றப் போகிறது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே. என்றால் இந்த மிடில் ஏஜ் பீப்புள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். இளைய தலைமுறை, மிடில் ஏஜ், மூத்த குடிமக்கள், பெரும் மூத்த குடிமக்கள், அதாவது சூப்பர் சீனியர் சிட்டிசன். 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாருமே சூப்பர் சீனியர். அவர்கள் 44 லட்சம் தான் இருக்கிறார்கள். மூத்த குடிமக்கள் என்று பார்த்தால் அவர்கள் 1 கோடியே. சீனியர் சிட்டிசன்ஸ் 50 69 வரை பார்த்தால் அவர்கள் 1 கோடியே 71,53,671 பேர் இருக்கிறார்கள். சூப்பர் சிட்டிசன் 80 வயதுக்கு மேற்பட்டோர் என்று பார்த்திருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது 44,98,391 பேர் தான் இருக்கிறார்கள். எனவே 70 89 வரை 70 to 89 என்ற வகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது 4 பிரிவுகளில் அதிகமான வாக்கு பலத்தை கொண்டிருப்பவர்கள் மிடில் ஏஜ் 30 49 வயது வரை உள்ளவர்கள் அதிகமாக வாக்களிக்க போகிறார்கள். 2,35,13,733 பேர். எனவே தற்போது இதுதான் இந்த எலெக்ஷனில், இந்த தமிழ்நாடு 2026 TN26 தேர்தல் திருவிழாவிலே மிக முக்கிய பங்காற்ற போபவர்கள் இந்த 4 பிரிவில் யாரோ ஒரு பிரிவினரா அல்லது 4 பிரிவினரா என்பதை நாம் அலசும் போது தெரிய வரும்.